अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्यगानमन्यान् सद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत அர்த்தநாரீஸ்வர அஷ்டகம் அல்லது அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை என்னன்னா, பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்துல அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சத்தியான ஸ்வரூபம். இடது பக்கம் ஸ்ரீலட்சணத்தோட சக்தி உருவமாகவும் வலது பக்கம் பும்ரூபமாக சிவரூபமாகவும் இருக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கிய தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷமான. அதுல சிவனுடைய லட்சணங்களும் சொல்வார், சக்தியினுடைய அச்சனங்களையும் சொல்வார். இதை நமஸ்காரம் பண்றதுனால நமக்கு சிவகடாட்சம் சக்தி கடாட்சம் ரெண்டுத்தையும் ஒருங்கே பெறற மாதிரி இப்படி ஒரு பேருபகாரத்தை பண்ணிட்டு போயிருக்கார் ஆச்சாரியார். இதுல நம்ம 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 5வது ஸ்லோகம். மந்தாரமாலா கலிதா கலித அலகாயை கபாலமாலாங்கித கந்தராய திவ்யாம்பராயை ச திகம்பராய நம சிவாயை ச நம சிவாய. சக்தி அக்ஷரங்களாக ஒரு சக்திக்கு உண்டான லட்சணங்களை சொல்லும் பொழுது எய் அப்படின்னு போடுவார். சிவனுக்கு சொல்லும் போது ஏன்னு போடுவான். ஏன் அப்படின்னாக்கா அது வியாகரணத்தினால. அது வாய நமஹா நாராயணாய நமஹா கேசவாய நமஹான்னு. அம்பால சொல்லும் போது சரஸ்வதியை நமஹா லட்சுமியை நமஹா பார்வதியை நமஹான்னு அப்படி வருது. அது சொல்லும் பொழுதே நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த பார்க்கும்போது பாருங்க, மந்தாரமாலா கலிதாலகாயை அப்படின்னு சொன்னாலே அம்பாளை பத்தி சொல்றார் அப்படின்னு தெரியுது. எப்படி இருக்கார் அம்பாள்? மந்தார மலர்கள், மந்தார மாலா, மந்தார மலர்களால தொடுக்கப்பட்ட மாலையை போட்டுக்கொண்டு கலித அதை இவ்வளவு அழகாக அதனுடன் கூடினவளாக இருக்க, மந்தார மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையால் அழகாக விளங்கக்கூடிய அலகாயை, அலகம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். மந்தார மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையினால அழகாக விளங்கக்கூடிய கூந்தலை உடையவளும். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கார்? கபாலமாலாங்கித கந்தராய. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, மண்டையோட மாலையா போட்டு இருக்காரு. கபாலமாலா அப்படின்னா, கபாலம் அப்படின்னாக்க அந்த எலும்பு கூடிய ஸ்கல்லு. அந்த ஸ்கல்லை அவர் எப்படி போட்டிருக்கார்? மாலையா போட்டிருக்கார். மண்டையோடுகளை மாலையாக போட்டு கபாலமாலா அங்கித கந்தராய். அங்கிதம் அப்படின்னா அடையாளம், அதான் அவருக்கு அடையாளம். இப்படி இருக்கக்கூடிய கழுத்தை உடைய, மண்டையோடுகளை கழுத்தில் உடைய மாலையை போட்டுக் கொண்ட அடையாளத்தை உடையவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம். கபாலமாலாங்கித கந்தராய. அதுக்கப்புறம் திருப்பி அம்பாளுக்கு வந்துட்டார். திவ்யாம்பராயை அப்படின்னா திவ்ய அம்பரங்கள், அம்பாளுடைய திவ்யமான பட்டாடைகள். அம்பரம் அப்படின்னாக்க திவ்யமான பட்டாடைகளை தரித்தவளாக இருக்கக்கூடிய சிவாயை நமஹ. அப்படிப்பட்ட அந்த சிவாயை பரமேஸ்வரிக்கு நமஸ்காரம். அதே மாதிரி இவர் எப்படி இருக்கார்? இவர் திவ்யமான அம்பரங்களை
உடுத்தி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? அவருக்கு ஒரு ஆடையே கிடையாது. அவர் திகேவ அம்பரம், திக்குதான் அவருக்கு அம்பரம். இந்த வடக்கு தெற்கு கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய திக்குகள் இருக்கு இல்லையா, அந்த தச திக்குகள், அந்த திக்கு தான் அவருக்கு அம்பரம். அவர் ஒண்ணு ஆடை இல்லாதவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அவருக்கு திசைகளையே ஆடையாக உடையவர் திகம்பரர் அப்படின்றோம். இப்படிப்பட்ட திகம்பராய சிவாய நமஹ, அப்படிப்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம். மந்தாரமாலா கலிதாலகாயை கபாலமாலாங்கித கந்தராயை கந்தராய திவ்யாம்பராயை திகம்பராய நம சிவாயை நம சிவாய அப்படின்னு சொன்னார். பரமேஸ்வரி அப்படி வாசனையோடு இருக்கக்கூடிய மந்தார மலர்களால் ஆன மாலையை அணிந்து கொண்டு திவ்யமான பட்டாடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு விளங்குகிறாள். எங்கால் பரமேஸ்வரனோ என்றால் கழுத்துல மண்டையோடுகளை மாலையாக அணிவித்து திக்கையே ஆடையாக, அதாவது ஆடை இல்லாதவராக இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் நமஸ்காரம். ஒரே சமயத்துல சிவனுக்கும் சக்திக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறோம். அதனால் ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அடுத்தது 6வது ஸ்லோகம். அம்போதர ஷியாமல குந்தலாயை தடித் பிரபா தாம்பிர ஜகாதராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நம சிவாயை நம சிவாய. அம்போதர ஷியாமல குந்தலாயை, குந்தல் அப்படின்னாலும் கூந்தல்னாலும் ஒண்ணுதான். அது எப்படி இருக்குன்னா அம்போதரம், அம்பு அப்படின்னாக்க தண்ணி, அம்போதரஹா அப்படின்னா நீருண்ட மேகம். ஜஸ்ட் மழை உண்டாக்கக்கூடியதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காருண்ட மேகங்கள், நீருண்ட மேகங்கள்னு சொல்றோம் இல்லையா. இப்படி அம்போதரமாக இருக்கக்கூடிய அது எப்படி இருக்கு? ஷாமல, ஷாமலன கருப்பு, கருத்த நீருண்ட மேகம் போல கருத்த குந்தலத்தை உடையவள், கூந்தலை உடையவள். நீருண்ட மேகம் போல கருப்பான கூந்தலை உடையவளாயும், அதற்கு பிறகு அவர் எப்படி இருக்கார்? இவருக்கு நீருண்ட மேகம் போல கருத்த கூந்தல். அவருக்கு எப்படி இருக்கார் பரமேஸ்வரன்? தடித் பிரபா, தடித் பிரபா, அப்படி மின்னல் போல, தடித் பிரபா அது மின்னல் ஒளி போல இருக்கக்கூடிய காந்தி. தாமிர ஜடாதராய, அவருடைய ஜட என்ன கலர்ல இருக்கு? செஞ்சடையோனே அப்படின்னு திருப்பனந்தான்னு ஒரு ஊர் இருக்கு. சாமி பேரு செஞ்சடையான் அப்படின்னு பேரு. சேப்பு சடையோட இருக்கக்கூடியவர், மின்னல் ஒளி போல செஞ்சடை தரித்தவராக இருக்கக்கூடியவர் அப்படின்றது தடி பிரபா தாமிர ஜடாதராய. நிரீஸ்வராயை, அம்பாளுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இருக்கிறாரா? தனக்கு மேற்பட்ட ஒரு ஈஸ்வரன் ஒண்ணு கிடையாது. அவர்தான சக்தி ஸ்வரூபம். சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி அப்ரமேயா சுப்பிரகாஷா அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறது இந்த லலிதா சஹஸ்ரநாமம். இப்படி இருக்கக்கூடிய தனக்கு மேலான ஒருவர் இல்லாத அந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவளே உனக்கு நமஹா சிவாயை, ஏ சிவா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அம்பாளவன். இங்க நிரீஸ்வரனாக அவருக்கு இவர் எப்படி இருக்கார்? நிகிலத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கு. இந்த உலகெங்குக்கும் அவர் தான் ஈஸ்வரனாக, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள்பவராக இருக்கக்கூடிய நிகில ஈஸ்வராய சிவாய நமஹா அப்படின்னு. இப்போ பார்வதி தேவி நீருண்ட மேகம் போல கருப்பான கூந்தலை உடையவளாக இருக்கிறார் சொன்னார். அதுக்கு இங்க என்ன சொன்னா? மின்னல் கொடி போல பிரகாசிக்கிற சிவந்த சடையை தரித்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் சொன்னார். அங்க சக்தியானவள் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க, இவளுக்கு மேற்பட்ட தத்துவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, இவரை அடக்கியாவதுக்கு இவரே எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்தவர்களாக இருந்து இந்த உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. இப்படி இவ 2 பேருமே உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிவசக்தி. அவளுடைய பெருமை என்னன்னு நம்மளுடைய வாக்குனாலையும் மனசனாலையும் சொல்ல முடியும். மனோவாச்சாம் அகோச்சரமான ஒரு தத்துவம். இத போய் நம்ம வாக்குனாலையும் மனசனாலையும் சொல்றதுக்கு விளையாடுன்றது இட் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஷார்ட். சொல்ல முடியாது.
ஆகையினால இப்படி 2 பேர் இருக்கக்கூடிய சொரூபமா இருக்கக்கூடிய அவளுக்கு நமஸ்காரம். அம்போதர ஷாமல குந்தலாயை தடி பிரபா தாம்ரஜடாதராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நம சிவாயை ச நம சிவாய. அடுத்தது 7வது ஸ்லோகம். பிரபஞ்ச சிருஷ்டி உன்முகலாஸ்யகாயை சமஸ்த சம்ஹாரக தாண்டவாய ஜகஜ்ஜனன்யை ஜகதேக பித்ரே நம சிவாயை ச நம சிவாய. பிரபஞ்ச சிருஷ்டி உன்முக லாஸ்யகாயை, உலகத்தை படைப்பதிலேயே அவள் ஈடுபட்டு இது உன்முகமாக இருக்கிறார். அதே காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டு அப்படி இந்த பார்வதி தேவி எப்படி இருக்கு, உலகத்தை படைப்பதற்காகவே லாஸ்யம் அப்படின்ற ஒரு நடனத்துல ஈடுபட்டவளாக இருக்கிறார். பெண் பிள்ளைங்கள்லாம் பார்க்க ஆடக்கூடிய நடனத்துக்கு லாஸ்யம், ஆம்பளைகள்லாம் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் என்ன, தாண்டவம். இப்படி அம்பாள் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேரு இல்லையா, அது என்ன ஆட்டம், லீலா வினோதினி. அம்பாள் என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார், கிருஷ்ணிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகிரி. இப்படி இந்த அம்பாளானவள் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை ரட்சித்து, இந்த உலகத்தை சம்ஹரித்து, இந்த உலகத்தை மறைத்து, இந்த உலகத்திற்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார், அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய 5 காரியத்தை பண்ணி கொண்டு பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு பேரு. இப்படி பார்வதி தேவியானவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, இந்த உலகத்தை காப்பாற்றுவதையும் படைக்கிறதுலையுமே ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடனத்தை ஆடுகிறார். பிரபஞ்ச சிருஷ்டி உன்முக லாஸ்யகாயை பேர்பட்ட அந்த அம்பாளுக்கு நமஹா. இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, சமஸ்த சம்ஹாரக தாண்டவாய. இன்னொரு கான்செப்ட், இந்த உலகமானது எப்படி வந்தது, ஜி ஜெனரேஷன். யார் பண்றது, பிரம்மாஜி பண்றாரு. யார் ஆர்கனைஸ் பண்றார், பரிபாலனம் பண்றார், மகாவிஷ்ணு பரிபாலனம். யார் இதை டெஸ்ட்ராய் பண்றார், ஜிஓடி. யார் இதை டெஸ்ட்ராய் பண்றார், சம்ஹாரம் பண்றார், சிவபூமி. இப்படி அம்பாள் படைப்பதிலையும் காப்பதிலேயுமே குறியாக இருக்கிறாள்னு பார்த்தோம். இவர் என்ன பண்றார், அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சம்ஹாரத்தை பண்ணி அவாவாளை பிறக்க சொல்லி கர்ம பலதாதாவாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை சரியாக அவாவாளுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை சம்ஹாரகம் அப்படின்னாக்க இந்த உலகத்தை சாதாரணமா சொல்றோம். அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை முடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சமஸ்த சம்ஹாரக சமஸ்த சம்ஹார காரியமும் அதைத்தான் பண்ணக்கூடியதாக ஒரு நாடகம் ஆடிருக்கார் பாருங்க, டான்ஸ் ஆடுறாரு. அதுதான் அவர் பார்க்க ஆடக்கூடிய தாண்டவம். இந்த உலகத்துக்காக அவர் பண்ணக்கூடிய தாண்டவம் அதுதான். எல்லாவற்றையும் நாசம் செய்யக்கூடியதான ஒரு தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருப்பவராக இருக்கக்கூடிய அவருக்கு தாண்டவாய. சரி, இப்ப அம்பாளுக்கு ஜகஜனனி. ஜனனி அப்படின்னா அம்மா. நமக்கெல்லாம் அம்மா இருக்கா, ஒரு அம்மா. ஆனா இந்த உலகத்துக்கெல்லாம் யார் அம்மா, யார் படைச்சா? இப்பதான் நம்ம பார்த்தோம், பிரபஞ்ச சிருஷ்டி உன்முக லாஸ்ய காயின்னு. அவள் தான் இந்த அவள் தான் தாய். அவள் தான் எல்லாருக்கும் உண்டான காரியங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு காமதேவன். அம்மா எப்படி பால் ஒரு கண்டுக்குட்டியை பார்த்தோன்னே அந்த பசுமாட்டுக்கு எப்படி பால் சுரக்குதோ, அப்படி பக்தர்களுக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியவர் பால் கொடுக்கணுமே அப்படின்ற கவலையிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அம்மா. அம்மா சொல்லக்கூடிய ஒரே கவலை என்ன, குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், நன்னா சாப்பிடணும், நன்னா அனுபவிக்கணும். இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்றது. இப்படி ஜகத்துக்கெல்லாம் ஜனனி, எல்லா ஜெகதம்பா அப்படின்னு அம்பா, ஜகத்துக்கெல்லாம் அம்மா அவதான் அப்படின்னு சொல்ற ஜெகஜனன்யை. உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் தாய் யாரு? சரி சார், தாய் அம்பாள். அப்ப அப்பா யாரு? ஆட்டோமேட்டிக் பரமசிவன். அவர் எப்படி இருக்காரு? ஜெகதே கபித்ரே. உலகங்கள் அனைத்திற்கும் அவர் ஒருவன் தான் தந்தையாக இருக்கிறார்.
ஜெகதேக பித்ரே பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய அப்படின்னு பகவத்கீதை சொன்னார் இல்லையா. பிரதான் கடவுளா பரமசிவன் தான், பரமேஸ்வரன் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார். அதனாலதான் காளிதாசன் ரகுவம்சத்துல எழுதும்போது மங்கள ஸ்லோகம் எழுதும்போது எப்படி எழுதினா, வாகத்தாவிவ சம்பிருத்தௌ வாகத்த பிரதிபத்தயே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. பார்வதி பரமேஸ்வரர் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிதரௌ, பிதாச்ச மாதாச்ச பிதரௌ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவாதான் பேரண்ட்ஸ். இந்த உலகமுக்கு காரணம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நாமெல்லாம் இருக்கோம்னா நம்மளுக்கு அம்மா யாரு? அந்த அப்பால் தான். அப்பா யாரு? இந்த பரமேஸ்வரன் தான். இப்படி பரமேஸ்வரனும் பரமேஸ்வரமாக இருக்கக்கூடிய அவளுக்கு நமஸ்காரம். இந்த எல்லா உலகத்துக்கும் தாயாகவும் இந்த உலகத்தை படைப்பதற்காக லாசியம் பண்ணுவனும் இந்த உலகத்துக்கெல்லாம் காத்தருளும் தந்தையாகவும் பிரளய காலத்தில் நாசம் செய்வராகவும் இருக்கக்கூடிய தாண்டவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சிவனும் தான் இந்த உலகத்தின் தாய் தந்தையர்கள். ஆகையினால இல்லையா, அந்த பாவம் நிறைந்த நடனத்தினால பார்வதியும் காமவசப்படுத்துகிறார் இல்லையா. தாத்தா அப்பா என்ன பண்றார், எல்லாருக்கும் அந்தந்த நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் காத்து அவர் தந்தையான அந்த ரோலை பார்த்து கொண்டு இருந்து கொண்டதால சர்வலோகங்களுக்கும் மாதா பிதாவாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். இப்ப 8வது ஸ்லோகம். பிரதீப்த ரத்னோஜ்வல குண்டலாயை ஸ்புரன் மகாபன்னக பூஷணாயை சிவான்விதாயை சிவா அன்விதாய நம சிவாயை நம சிவாய. அந்த சம்ஸ்கிருதத்தையே கொஞ்சம் கவனிக்கலாம். பிரதீப்த ரத்ன உஜ்வல குண்டலாயை, தீப்த தீபம் பிரகாசித்து, பிரதீப்த பிரகாசமாக இருக்கக்கூடிய மிகுந்த ஜோதிஷாம் ஜோதிஷா இருக்கக்கூடிய அந்த மிகுந்த பிரகாசத்தோட கூடின ரத்ன உஜ்வல, அந்த ரத்னங்களால அப்படியே ஜொலிக்கிறது எது? குண்டலங்கள். அந்த தாளங்கத்தினுடைய மகிமை என்ன மகிமை? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த அங்க திருச்சியில திருவானைக்காவல்ல அவ்வளவு அழகு அந்த தாளங்க மகிமை. அப்படி காதுல அப்படி மாணிக்கத்தோட அப்படி ரத்னங்களால ஜொலிக்கின்றதான குண்டலங்களை உடையவளாக அம்பாள் காட்சி கொடுக்கிறார். பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு திருப்தி, குடும்பத்துக்கு ஜனங்கள் ஏற்படக்கூடியதான ஒரு சொரூபம். அந்த பிரதீப்த ரத்னோஜ்வல குண்டலையாயை, குண்டலத்தோட இருக்கக்கூடிய அம்பாளே குண்டலாயை உனக்கு நம சிவாயை, ஏ சிவா உனக்கு நமஸ்காரம். சிவான பார்வதினு அர்த்தம், சிவஹானக பரமேஸ்வரன் அர்த்தம். அவர் சரி, அம்பாள் எப்படி இருக்கா? மிகுந்த பிரகாசத்தோடு அப்படி ஜொலிக்கின்ற ரத்தனங்களோட குண்டலங்களே அணிந்திருக்கிறாள். இவர் எப்படி இருக்காரு? ஸ்புரன் மகா பன்னக பூஷணாயை. இவர் எப்படி ஸ்புரத்து? இவர் எப்படி ஸ்புரணம் எப்படி இருக்கு? அவர் இவருடைய பிரகாசமானது எப்படி விளங்குகிறது? பன்னக பூஷணாய. பன்னகம் அப்படின்னா பாம்புகளை பூஷணம் ஆபரணங்களாக அணிந்து. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க அப்படி விசேஷமான பாம்புகளை எல்லாம் ஒளிகின்ற இவர் விராஜன் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கார். எப்படி ஒழிக்கிறார்? இவர் பாம்புகளை ஆபரணமாக கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இது ரெண்டுத்துக்கு சிமிலி. அவள் மிகுந்த பிரகாசத்தோட கூடின ரத்தங்களை குண்டலமாக வைத்துக் கொண்டு பிரதீப்த ரத்னோஜ்வல குண்டலாயை. இவர் எப்படி ஸ்புரன் மகாபன்னக பூஷணாயை. இவர் எப்படி இருக்காரு? சிவனானவர் பெரிய பாம்புகளை ஆபரணமாக கொண்டு விளங்குகின்றார். இப்படி கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கு அப்புறம் அடுத்தது சிவான்விதாயை. சிவா அப்படின்னாக்க என்ன? அம்பாள். அம்பாள் என்ன பண்றார்? எப்பொழுதுமே ஆத்துக்காரோட பிரியாம சிவனை அன்வைச்சே இருக்கார். சிவனோட கூடினவளாகவே இருந்து மங்களஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கார். சிவம்னாக்கா மங்களஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம். சிவன் அப்படின்னு சொன்னாக்கா பரமேஸ்வரன் அர்த்தம். இவர் எப்பொழுதும் அந்த மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையே அன்பிதமாக கூடவே இருக்கு கூடினவளாக இருக்கிறதுனால சிவான்பிதாயை. சரி, அவர் எப்படி இருக்காரு? சிவா அன்பிதாயை. பாருங்க, இங்க அங்க சிவன்னு சின்னத போட்டோம்,
இங்க தீர்க்கம் சிவா அன்விதாயை. இவர் எப்படி இருக்கார்? பரமேஸ்வரியுடன், மங்களமான பரமேஸ்வரியுடன் கூடியவராக இவர் இருக்கிறார். இப்படி சிவான்விதாய சிவ அன்விதாயை. சிவ அன்விதானமாக அம்பாள் இருக்கார், சிவான்விதமாக பரமேஸ்வரன் இருக்கார். இப்பேற்பட்ட அந்த தம்பதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனித்தனியா நம சிவாயை நம சிவாய அப்படின்னு சொன்னாரு. பிரதீப்த ரத்னோத்பல குண்டலாயை ஸ்புரன் மகாபண்டக பூஷணாய சிவான்விதாயை ச சிவான்விதாய நம சிவாயை ச நம சிவாய. பார்வதி தேவியானவள் வெளிக்கின்ற ரத்தனங்களோட கூடிய குண்டலங்களை அணிந்து கொண்டு அப்படி தேஜோமயமாக விளங்குகிறார். மங்கள சிவஸ்வரூபிணியாக இருந்து கொண்டிருக்கிறார். பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? அவர் சர்ப்பங்களையே ரத்தனங்களாக நினைத்துக் கொண்டு அணிகளாக வைத்துக் கொண்டு மங்களத்தை தருபவராக இப்படி இருக்கார். இப்படி பரமேஸ்வரனும் பரமேஸ்வரையும் இணை பிரியாது இருப்பவர்களாக இருந்து சர்வலோக மாதாவாகவும் சர்வலோக பிதாவாகவும் இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வராரை நாம் வணங்குவோம் அப்படின்னு அழகா 8 ஸ்லோகத்துல அர்த்தநாரி ஸ்தோத்திரம், அர்த்தநாரி அஷ்டகமானது முடிவடைந்தது. இப்போ ஏதோ படிச்சாலும் இது போதும் இல்லையா, எதுவும் தேவைக்கூடாது. நமக்கு எல்லாம் என்ன வேணும் பகவானுக்கு 2 பேருக்கு தெரியும், சிவசக்திக்கு தெரியும், கொடுப்பான். ஆனாலும் மனுஷனை உத்வேகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பலஸ்ருதியோட சேர்ந்து செய்யறதுன்றத நம்ம ஒன்று தொட்ட வழக்கம். அப்படி சொன்னாதான் ஒரு ஊக்கம் இருக்கும் இல்லையா, இதை படிக்கிறதுனா. சரி, இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்லோகத்தை படித்தோமே, அர்த்தங்கள்லாம் பார்த்தோமே, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆசை ஏற்படலாம். அப்படி ஏற்படுபவர்களுக்காக இந்த பலஸ்ருதியான ஏற்படுகிறது. ஏதத் பரேத் அஷ்டகம் இஷ்டதம் யோ பக்த்யா சமான்யோ புவி தீர்க்க ஜீவி பிராப்னோதி சௌபாக்யமனந்த காலம் பூயாத் சதா தஸ்ய சமஸ்த சித்திஹி. யஹா யோ அப்படின்னாக்கா யஹா யார் ஒருவர் இல்லையா, இஷ்டதம் அபிஷ்டங்களை தருகின்றதாக இருக்கக்கூடிய ஏதது அஷ்டகம் இந்த அஷ்டகத்தை நீங்க நினைத்ததையெல்லாம் அபீஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. நீங்கள் எதெல்லாம் இஷ்டப்படுறீங்களோ தர்மமாக நியாயமாக அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது ஏதது அஷ்டகம், இந்த அர்த்தநாரீஸ்வர அஷ்டகம். ஆனா ஒரு கண்டிஷன், இது எப்படி படிக்கணும் அப்படின்னா பட்டே இதை படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா பக்தியா, பக்தியோட எப்படேட்டு யார் ஒரு இதை பக்தியோடு படிப்பானோ அஹா அவன் யஹா அஷ்டகத்தை எல்லா அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இஷ்டதம் அஷ்டகமிதம் யார் அப்படி படிக்கிறானோ, பக்தியா படிக்கிறானோ சஹா மான்யஹா அவன் எங்க போனாலும் அவன் மான்யஹா பூஜிக்க தகுந்தவனாக ஆகிறான். அவனை கண்டா எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவர் மேல யாருக்குமே கோபம் வர மாட்டான். வாங்க சார்னு அன்பா இன்முகத்தோட அவரை வரவேற்கிறார். ஏன் ஸ்லோகத்தை படிச்சு படிச்சு எண்ணங்கள்னா அவருடைய மனசுல போய் அவன் அப்படியே ஆயிட்டான், பூச்சியனாக ஆகிட்டான். இப்படி சஹா மான்யா எங்க போனாலும் பாருங்க, சில பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஆனா வந்து இதெல்லாம் எப்படி வருது, இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்னால தான் வருது. அப்படி இருக்கக்கூடிய இவர் அது மட்டும் இல்ல, புவி தீர்க்க ஜீவி இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருந்து கொண்டு இவரும் நல்ல வழியில இருந்து கொண்டு இவரை சார்ந்தவர்களையும் நல்ல வழியிலேயே எடுத்துக்கொண்டு இவருக்கு பூஜித்தவாக இருக்கிறார்னு சொன்னார். புவி தீர்க்க ஜீவி அவர் என்ன பண்ணார், நீண்ட நாள் வாழ்கின்றவராக இந்த பூலோகத்தில் பூஜிக்க தகுந்தோம். புவி மான்யகா புவி தீர்க்க ஜீவி. உலகத்துல எல்லாராலையும் மதிக்கப்படுபவராகவும் ரொம்ப நாள் இருந்து எல்லாரையும் நல்வழிக்கு கொண்டு போகிறவராகவும் இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியது இந்த அர்த்தநாரீஸ்வராஷ்டகம் அப்படின்றது. அது மட்டும் இல்ல சார், பாப்னோதி சௌபாகியம் அனந்த காலம். அந்தம்னா எண்டு, அனந்தம்னா எண்டுலெஸ் காலம். காலம்னா டைம். இவர் இதுக்கு வெகுகாலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம்ன்றது எந்தே கிடையாது, இது இருக்கிற வரைக்கும் அவர் வாழற காலம் வரைக்கும் அவர் எப்படி பண்றாரு, சௌபாகியம் பிராப்னோதி சுபகம் கீர்த்தி, அவருக்கு நல்ல புகழ், நல்ல பெருமை, அவரை ஞானம், வைராக்கியம், எங்க இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடியதான ஒரு தன்மை,
அதுக்கப்புறம் ஐஸ்வர்யங்கள். இந்த 6 யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் பகவான்னு பேரு. இந்த 6 இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பாக்கியம்னு பேரு. இப்படிப்பட்ட இதை நன்றாக உடையவர் சௌபாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் அனந்த காலம் இந்த சௌபாக்கியம் பிராப்னோதி, இந்த நிலையை இல்லையா, வெகு காலம் வரைக்கும் இந்த நல்ல பாக்கியங்களை எல்லாம் அவர் அடைகிறார். யார் ஒருவர் இந்த அஷ்டகத்தை படிக்கிறாரோ அவருக்கு நினைத்ததெல்லாம் அம்பாள் கொடுக்கிறார், பரமேஸ்வரன் கொடுக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், பக்தியா படிக்கணும். அவர் இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ்வார், எப்பொழுதுமே அவர் ரெஸ்பெக்டபிளா வாழ்வார், பூஜ்யனாக வாழ்வார். அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு அவர் காலம் இருக்கிற வரைக்கும் சௌபாகியத்தையும் அடைவார். அப்படின்னு போயார் இப்படி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து சதா தஸ்ய சமஸ்த சித்தி, அது மட்டும் இல்ல தஸ்ய அவனுக்கு சமஸ்த சித்தி சதா பூயார், அவனுக்கு சதா எப்பொழுதும் சமஸ்த சித்தியம் எல்லா காரியங்களிலும் அவனுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அவனுக்கு மன கஷ்டமே வரக்கூடாது. அவனும் அவனை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சதா சர்வகாலமும் நல்ல தீர்க்க ஆயுளோடையும் நல்ல எண்ணங்களோடையும் சிரித்த முகத்தோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருப்பான். அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாத ஒரு நிலை, அந்த இறை பக்தின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாம் பகவானுடைய விளையாட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே உங்களை தாக்காது. அப்படி ஒரு சந்தோஷமாக எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும், சமஸ்த சித்தியும் அவர்களுக்கு உண்டாகட்டும், சதா பூயாத் அப்படின்னு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஏதத் படேதஷ்டகம் இஷ்டதம் யோ பக்த்யா சமான்யோ குவிதித்ய ஜீவி வாப்னோதி சௌபாக்யம் அனந்த காலம் பூயாத் சதா தஸ்ய சமஸ்த சித்தி தஸ்ய சமஸ்த சித்தி சதா பூயாத். ஆச்சாரியார் அழகாக இந்த அஷ்டகத்தை எழுதினார். இந்த அஷ்டகத்தை ரொம்ப ருசிச்ச அஷ்டகத்தை பார்த்தோம். இதுக்கு கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் இதை கொண்டு வரக்கூடியதான அந்த தர்மதேனு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நன்றியும். இல்லையா, இப்படி சொன்னதால நமக்கும் அந்த பகவானை நினைக்கக்கூடியதான ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஆகையினால இப்படி பண்ண அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவி இதோட முடிச்சுக்கிறேன். ஓம் பூர் நமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.